வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்மையான ட்ரேடிங் மாஸ்டர் கிளாஸ். February 26, 2026ல நடந்த ஒரு நிஜ ட்ரேடரை வச்சு அதுல யூஸ் பண்ண ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நாம இப்ப அலச போறோம். ரெடியா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ட்ரேட் பண்ணணுமா? யார் சொன்னா? அப்படி எந்த ரூலும் கிடையாது. இந்த ஒரு வரி நிறைய ட்ரேடர்ஸ் மனசுல இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உடைக்குது. யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் நமக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்கும்போது நாம ஏன் ஒரே ஒரு ட்ரேடுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? சரி, நாம பார்க்க போற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு லோக்கல் பஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு லோக்கல் பஸ் நினைச்சுக்கோங்க, அது ஒரே ரூட்ல திரும்ப திரும்ப போயிட்டு வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நாமளும் ஒரே ட்ரேடிங் பாதையில பல தடவை லாபம் பார்க்க போறோம். வாங்க அந்த பஸ்ல ஏறிடலாம். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே ஒரு பெரிய ஜாக்பாட்காக நாள் முழுக்க காத்துட்டு இருக்காம, மார்க்கெட்ல நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் புடிச்சு ஒரே நாள்ல ஒரே ஸ்டாக்ல பல தர உள்ள போயிட்டு வெளியில வர்றது. சின்ன சின்ன லாபமா சேர்த்து பெருசா ஆக்குற டெக்னிக் இது. ஓகே, இதுல ரெண்டு விஷயம்தான். சிஇ, அதாவது கால் ஆப்ஷன், இது மார்க்கெட் மேல போகும்னு நாம பெட் பண்றது. அடுத்து பிஇ, புட் ஆப்ஷன், இது மார்க்கெட் கீழே விழும்னு பெட் பண்றது. அவ்வளவுதான், சிம்பிள். சரி வாங்க, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். முதல்ல காலையில மார்க்கெட் நல்லா மேல ஏறிட்டு இருந்துச்சு. சோ நம்ம பஸ்ஸும் மலை மேல ஏற ஆரம்பிச்சுது. இங்கேதான் மேட்டரே இருக்கு. இந்த பஸ்ஸ ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை மேல போயிருக்கு. அதாவது ஒரே ரூட்ல ஒரே ஸ்ட்ராட்டஜியை வச்சு 3 தடவை லாபம் பார்த்தாச்சு. இப்ப இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கவனிங்க. ட்ரேடர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. பிரீமியம் 240க்கு வரும்போதெல்லாம் என்ட்ரி ஆயிருக்காரு, 286 போனதும் எக்ஸிட் ஆயிருக்காரு. திரும்பவும் 240க்கு வந்திருக்கு, மறுபடியும் என்ட்ரி, 286ல எக்ஸிட். இது எப்படி இருக்குன்னா, பஸ் அதே ஸ்டாப்புக்கு திரும்ப திரும்ப வரும்போது நாம ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்குற மாதிரி தான். அந்த மேல் நோக்கின பயணத்துல பாருங்க, 25,520, 25,547, 25,572ன்னு இந்த 3 டார்கெட்டையும் நம்ம கரெக்டா அடிச்சிருக்கோம். ஒவ்வொரு டார்கெட்டும் ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. அந்தந்த ஸ்டாப்ல லாபத்தை புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாப்புக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட். மேல போன பஸ் திடீர்னு ஒரு சடன் பிரேக் போட்ட மாதிரி நின்னுடுச்சு. இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க. 25572.95. இதுதான் அன்னைக்கு மார்க்கெட் தொட்ட ஹை. ஏன் இது முக்கியம்னா, இங்க இருந்து தான் மொத்த ஆட்டமும் தலைகீழா மாறப்போகுது. மார்க்கெட் எப்படி திடீர்னு கீழே வந்துச்சு தெரியுமா? ஒரு ரப்பர் பாலை எடுத்து வேகமா செவுத்துல அடிச்சா என்ன ஆகும்? எவ்வளோ வேகமா அடிச்சோமோ அதை விட வேகமா திரும்பி வரும் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் படார்னு கீழே விழுந்துச்சு. டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுக்கு பேரு தான் ரிவர்சல். மார்க்கெட்டோட டைரக்ஷன் திடீர்னு அப்ல இருந்து டவுனுக்கோ இல்ல டவுன்ல இருந்து அப்புக்கோ மாறினா அதுதான் ரிவர்சல். இத சரியா கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஸ்மார்ட் ட்ரேடரோட அடையாளம். சரி, பஸ் இப்போ மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கதையோட அடுத்த பாதிக்கு போலாம். ஆச்சரியம் என்னன்னா, இறங்குற வழியிலையும் நமக்கு நல்ல லாபம் கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் நடக்கும்போது ஒரு புத்திசாலி ட்ரேடு என்ன பண்ணணும்? 3 ஸ்டெப். 1, ரிவர்சல் நடந்துருச்சுன்னு ஒத்துக்கணும். 2, சிஇ ட்ரேடிங்கை உடனே நிறுத்தணும். 3, பிஇ ட்ரேடிங் ஆரம்பிக்கணும். சிம்பிள். ஏறுற பஸ் நின்னுடுச்சு, இப்ப இறங்குற பஸ்ஸை பிடிக்கணும். இங்க பாருங்க, இறக்கத்துல பண்ண ட்ரேட்ஸ் 2 சின்ன சின்ன லாபம். ஆனா 3ஆவதா பாருங்க, ஒரு பெரிய லாபம். ஏன்னா இறங்குற வேகம் அதிகமாக அதிகமாக லாபமும் அதிகமாகும். இதுதான் ரிவர்சலோட பவர். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், மார்க்கெட் அவ்ளோ வேகமா இறங்கினதுல நம்ம மேல போகும்போது செட் பண்ண 6 டார்கெட்டுமே சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. நினைச்சு பாருங்க, ஒரே இறக்கத்துல 6 ஏறுமுக பஸ் ஸ்டாப்ஸும் க்ளோஸ். சரி, அன்னிக்கு நடந்தது முடிஞ்சிடுச்சு. இதை வச்சு அடுத்து என்ன நடக்கலான்னு ஒரு முன்னோட்டம் பார்க்கலாமா? இதை நாம செல்லமா சந்தையோட மளிகை கடை லிஸ்ட்னு சொல்லலாம். இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறது மார்ச் மாசத்துக்கான சில முக்கியமான லெவல்ஸ். இதெல்லாம் மார்க்கெட் இன்னும் முடிக்காத வேலைகள். நம்ம வீட்ல மளிகை லிஸ்ட் கொடுக்கற மாதிரி மார்க்கெட்க்கும் ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லெவல்ஸை அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து தொடும். இதெல்லாம் தான் நம்மளோட அடுத்தடுத்த பஸ் ஸ்டாப்ஸ். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? முதல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற கத்துக்கணும். அதுதான் உங்க பெரிய பலம். 2வது, ஒரே ட்ரேட்ல போய் மாட்டிக்காதீங்க. 3வது, லாபம் மார்க்கெட் ஏறும்போதும் இருக்கு, இறங்கும் போதும் இருக்கு. 4வது, உங்க பஸ் ஸ்டாப்ஸ், அதாவது டார்கெட்ஸ் எதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளா சொன்னா, சந்தையோட போக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் பயணியா உங்க பயணத்தை மாட்டிக்கிட்டே இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். சந்தைங்கிற பஸ் எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க சரியான ஸ்டாப்ல ஏறி சரியான ஸ்டாப்ல இறங்க ரெடியா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.